எண்ணும் எழுத்தும். காலையில், ஆம், அதனை முற்பகல் என்றும், சூரியன் மறைவது எப்பொழுது? மாலையில், அதனை பிற்பகல் என்றும் கூறலாம். மேலே உள்ள படங்களில் 2 கடிகாரங்களும் மணி 7ஐ குறிக்கின்றன. காலையில் 7 மணி என்பது முற்பகல் 7 மணி ஆகும். இரவில் 7 மணி என்பது பிற்பகல் 7 மணி ஆகும். முற்பகல் என்பது AM என்றும் பிற்பகல் என்பது PM எனவும் கூறலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் என்பது தெரியுமா? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை எவ்வாறு பிரிக்கலாம் என்பதை பார்க்கலாம். நள்ளிரவு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை 12 மணி நேரம், அதனை முற்பகல் என்றும், மதியம் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 12 மணி நேரம், அதனை பிற்பகல் என்றும் கூறலாம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாள் ஆகும். இப்பொழுது முற்பகல் அல்லது பிற்பகலை பயன்படுத்தி நேரத்தை எழுதலாமா? இந்த படத்தில் கடிகாரம் காட்டியுள்ள நேரத்தை எவ்வாறு குறிக்கலாம்? 12:30 பிற்பகல் ஆகும். நாம் பள்ளிக்கு எப்பொழுது செல்லுவோம்? காலையில். அதனால் இதனை 9 முற்பகல் என்றும் கூறலாம். இதேபோல் மதியத்திற்கு பிறகு 3 மணி நேரம் என்பது 3 பிற்பகல் ஆகும். மதியத்திற்கு முன்பு 2 மணி நேரம் என்பது 12 - 2 = 10 முற்பகல் ஆகும். அடுத்ததாக தொடர்வண்டி நிலையம், பேருந்து நிலையம், விமான நிலையம் இவைகளிலெல்லாம் 24 மணி நேர கடிகாரங்கள் பயன்படுத்துவதை நம்மால் காண முடியும். 24 மணி நேர கடிகாரத்தை 12 மணி நேர கடிகாரத்தோடு தொடர்பு படுத்துதல். நேரத்தை 24 மணி நேரமாக மாற்ற 12 மணி நேரத்துடன் 12ஐ கூட்ட வேண்டும். கீழே கொடுக்கப்பட்ட நேரங்களை 24 மணி நேரமாக மாற்றவும். முற்பகல் 9:20 = 9:20 மணி. பிற்பகல் 6:30 = 6:30 + 12 = 18:30 மணி ஆகும். நேரத்தை 12 மணி நேரமாக மாற்ற 24 மணி நேரத்திலிருந்து 12ஐ கழிக்க வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரங்களை 12 மணி நேரமாக மாற்றவும். 8 மணி = 8 முற்பகல் ஆகும். 16:20 மணி = 16:20 - 12 = 4:20 பிற்பகல் ஆகும். 12:28 மணி = 12:28 பிற்பகல் ஆகும்.